பிறந்ததோ அந்த மண்ணிலே இருந்து நான் வந்திருக்கிறேன் என்பதனால் தான் எனக்கு முன்னுரிமையே தவிர எனக்காக கொடுத்த முன்னுரிமை அல்ல. அது தமிழுக்காக, தமிழ் கலைக்காக. பரதம் உலகத்தின் மிகப்பெரிய கலை மட்டுமல்ல, உலகத்தில் ஆய கலைகள் 64 முதலிலே தோன்றிய கலை பரதக்கலை. அதுக்கு ஆச்சாரியர் யாருன்னா இவர் தான், நடராஜ பெருமான் தான். அப்படிப்பட்ட நீங்க நடராஜர் 2 இடத்துல தான் ஆடி இருக்கிறார். ஒன்னு அறையில ஆடினார் வீட்டுக்குள்ள, இன்னொன்னு அம்பலத்துல ஆடினார். அறையிலே ஆடியது திரு உத்தரகோச மங்கை. யாராவது போயிருந்தீங்களா? தயவு செய்து தமிழர்கள் அவசியம் போக வேண்டிய ஒரு கோயில் திரு உத்தரகோச மங்கை. தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் கடற்கரையை ஒட்டி இருக்கு. இலங்கையிலே உள்ள திருக்கேதீஸ்வரமும் இந்த திரு உத்தரகோச மங்கையும் தான் உலகத்திலே தோன்றிய முதல் சிவன் கோயில். இந்த 2 மட்டும்தான். நீங்க அங்க ஒரு மரகத கல்லுனால ஒரு நடராஜர் விக்கிரகம் இருக்குது. நீங்க அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு உலக அதிசயம் இது. மரகத கல் இருக்குல்ல, கொஞ்சம் சத்தமா பேசினாலே வெடிச்சிடும். ஆனால் அதுல 5.5 அடி உயரத்துக்கு செதுக்கி இருக்கிறான் நடராஜர். சிற்பங்களிலேயே மிக மிக நுட்பமான, உலகத்தில் இதற்கு ஒப்பான ஒரு சிற்பம் எதுவும் கிடையாது. நீங்க திரு உத்தரகோச மங்கையில நல்ல இந்த படத்தை பாருங்க. திரு உத்தரகோச மங்கை நடராஜர் இருக்கிறார்ல, அவர் கிரீடத்து மேல பஞ்சாமிர்தமோ தேனபிஷேகமோ வைப்பாங்க. அது ஒரு சொட்டு கூட கீழே வழியாது. நேரா அந்த கிரீடத்திலிருந்து நெத்திக்கு வந்து, நெத்திலிருந்து மூக்குக்கு வந்து, மூக்கில இருந்து அந்த தூக்கித்தால கையை அதுல விழுந்து, அந்த கையினுடைய விரல் வழியாக வலிந்து தூக்கிய பாதம் என்கிற குஞ்சித பாதம் இருக்கிறதே, அந்த குஞ்சித பாதத்தினுடைய கட்ட விரலிலே கொண்டு போய் அந்த தேன் துளி விழும். அப்படி விழுந்தாதான் அந்த நடராஜர் விக்கிரகம் சாமுத்திரிகா லட்சணப்படி அமைந்த விக்கிரகம். அது உலகத்திலேயே திரு உத்தரகோச மங்கையில் மட்டும்தான் மரகத கல்லிலே 5.5 அடி உயரத்துக்கு திருவாட்சியோட இருக்கு. அது அறையில ஆடினது. அம்பாள் மட்டும் பார்ப்பதற்காக அந்த புறத்திலே ஆடியது. அதற்கு பிறகு பதஞ்சலி முனிவர் பரதத்துக்கே உயிர் கொடுத்தவர் அவர்தான். பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் அந்த அறையிலே ஆடிய ஆண்டவனத்தை போய் நீங்கள் அம்பலத்திலே வந்து ஆட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டதற்காக சிதம்பரத்திலே இந்த திருக்கோலத்திலே நடனமாடுகிறார். அதுதான் பரதக்கலை. உலகத்தினுடைய முதல் பெரும் கலை அதுதான். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அதனால முதல்ல அன்பு குழந்தை திவ்யாவினுடைய அன்னை தந்தையரை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய அந்த பரம்பரை, ஏற்கனவே சசிதேவிமா சொன்ன மாதிரி, கல்வித்துறையிலே விளைந்த ஒரு பயிர், ஆன்மீக துறையிலே விளைந்த ஒரு பயிர், இரண்டும் சேர்ந்து ஒட்டு மாம்பழம் போல திவ்யா என்கிற ஒரு நடன தாரகை உருவாகி இருக்கிறார். ஆன்மீகமும் சமயமும் கலையும் கலந்த ஒரு குடும்ப பாரம்பரியத்திலே இருந்து வந்த குழந்தை. அதை விட எனக்கு, நான் நேற்றிலிருந்தே இங்க நான் வந்துட்டேன், இவர்களோடலாம் அறிமுகமானது. அப்ப அவர் தான் தவறாஜான்னு எனக்கு தெரியாது. சும்மா ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டு இருந்தார். சரி, ஏதோ நடன இதுக்கு உதவி செய்யறதுக்காக, ஒத்தாசைக்காக அவரும் எங்கேயாவது ஒரு ஆப்பிரிக்காவில இருந்து வந்திருப்பாரு. என்னையா டெஸ்லாவில வேலை பார்க்கிறவரு கொஞ்சம் கூட அந்த மண்ட கணம் இல்ல பாருங்க, எவ்வளவு எளிமையா இருக்கா பாருங்க. நீங்க நடராஜர் கீழே போட்டு மிதிச்சுட்டு இருக்காருல, அது முயலகன்கிற அரக்கன்னு சொல்லுவாங்க, கிடையாது. அவர் கீழே போட்டு மிதித்துக் கொண்டிருப்பது, சைவ சித்தாந்தம் படிச்சவங்க கேளுங்க, அவர் மிதித்துக் கொண்டிருப்பது அரக்கனை அல்ல, ஆணவத்தை. எந்த ஒரு மனிதன் தலைக்கணம் இல்லாமல் வாழுகிறானோ அவன் தரணியிலே போற்றப்படுவான் என்பதற்கு தவறாக வருகிறார். கொஞ்சம் கூட ஆணவம் இல்லாம. இப்பயும் பாருங்க, அவங்க மாஸ்டர் செல்லத்துறைக்கு அவர் மாணவர்னாலே ஆச்சரியமா இருக்கிறது. அதுல வேற செல்லத்துறை மாஸ்டர் ரொம்ப வில்லங்கம் பண்ணுவார். மேடையில வந்து ஒரு கேள்வியை கேட்டுட்டார், கலை படித்த ஒரு மனைவியோடு வாழ்வது கஷ்டமா சுலபமான?
ஏன் கேட்டா கல்யாணம் பண்ணி வாழ்றதே கஷ்டம் தான். கலை படிச்சா என்ன, கலை படிக்காட்டா என்ன, அது கஷ்டமான வாழ்க்கை தான். கல்யாணம்னாலே கஷ்டமான வாழ்க்கை தான் என்ன. அப்படிப்பட்ட அருமையான அந்த தம்பதியருக்கு அருமையான குழந்தை. அது அந்த சின்னஞ்சிறு கிளிய கஸ்பியா பாடுகிற போது இந்த குழந்தை இதுவே ஒரு குழந்தை, இது இன்னொரு குழந்தைய அங்க தேடி பிடிக்குது, இங்க தேடி பிடிக்குது, கீழே விழுந்துட்டு எந்திரிக்குது. எனக்கு இந்த 3 படி ஏறி வராம நான் 30 சுத்திட்டு வர்றேன். அது ஓடி பறந்து எவ்வளவு அது உணர்ச்சி. கலை ரத்தத்திலே ஊறியிருந்தால் ஒழிய நிச்சயமாக இப்படி ஒரு ஆட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தவராஜா குடும்பத்தாருக்கும் நான் பேரை தப்பா சொல்லி மாசுக்கு மாதிரி மாட்டிக்க மாட்டேன். திரு அண்ட் திருமதி தவராஜா முடியுதா? யாருக்கும் குழப்பம் இல்லை. திரு அண்ட் திருமதி தவராஜா அவர்களுக்கும் அவர்கள் பெற்றெடுத்த அந்த நாட்டிய தாரகை திவ்யா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தமிழகத்தின் சார்பாக எங்கே பரதம் விளைந்ததோ அந்த மண்ணின் பிரதிநிதியாக இருந்து நான் வாழ்த்துகிறேன். வாழ்க வளர்க. மாதா பிதாவுக்கு அடுத்தபடியா குரு மாஸ்டர் செல்லதுரை அவர்கள் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். ஆச்சாரியர். ஆச்சாரியர்னா ஆசிரியர், வேற ஒண்ணும் இல்ல. குருவுக்கு இன்னொரு பெயர் ஆசிரியர் அல்லது ஆச்சாரியர் பேர். மகாபாரதத்திலே வருகிற ஆச்சாரியர்களோடு நம்முடைய இங்கே குருவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய சசிதேவி அம்மாவை பற்றி ஒப்பிட்டு சொன்னார். ஆனா அதுல எனக்கு ஒரு சின்ன கருத்து முரண்பாடு. ஆச்சாரியர் என்றால் ஆசிரியர் தான். ஆனா மகாபாரதத்தில் வர ஆச்சாரியார் எவனோ அந்த பட்டத்துக்கு தகுதி இல்லாத. மகாபாரதத்திலே துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார் என்று ஆச்சாரியர்கள் வர்றாங்க. ஆனா ஒருத்தன் கூட அவங்களுடைய பிள்ளைகளை சரியா வளர்க்கல, அவங்களுடைய மாணவர்களை சரியா வளர்க்கல. நீங்க மகாபாரதம் எடுத்து பாருங்க. துரோணாச்சாரியாரோ, கிருபாச்சாரியாரோ, பீஷ்மாச்சாரியாரோ அவர்களுடைய மாணவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய குழந்தையை கூட ஒழுக்கமாக வளர்க்க தவறியதால் தான் குருச்சேத்திர போதிலே கோடி பேர் செத்து போனாங்க. ஆனால் சசிதேவி அம்மையாருடைய அந்த வளர்ப்பிலே நான் இன்னும் இந்த மாஸ்டரையா சொன்னார்ல, சசிதேவி அம்மையாரை கடந்த 10 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் தெரியாத பல உண்மைகள் எனக்கு தெரியும். அவர் அவருடைய குழந்தைகளோட அவரிடம் படிக்கக்கூடிய அந்த மாணவிகளை தன்னுடைய சொந்த குழந்தையாக மதிக்கிறார். உடம்பு பூரா கலைதான். அவரும் கலை வழியிலே தான் சென்றார். அவருடைய குழந்தை ஷாமிலி சிந்துஜன் கூட நல்லா ஆடுவார்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். முடிஞ்ச கடைசி ஒரு ஆட்டம் என்ன ஷாமிலி இது அது குட்டி பாப்பா அஞ்சலி வரைக்கும். இன்னும் அஞ்சலிக்கு ஒரு பேச்சு வந்தா அதுவும் கலைதான். உடம்பு முழுக்க பரம்பரை பரம்பரையா எனக்கு தெரிந்து உலகத்திலே 70 நாடுகளுக்கு தமிழர்களை சந்திக்க சென்றிருக்கிறேன். எனக்கு தெரிந்து 7 தலைமுறைகள் ஆனாலும் கலை ரத்தம் பாய்கிற ஒரு பரம்பரையை சசிதேவியினுடைய அந்த கலை வடிவத்திலே தான் நான் பார்க்கிறேன். உண்மை வெறும் புகழ்ச்சி. கணேசா நாட்டிய சேத்திரம் என்பது கலையை மட்டும் வளர்க்கவில்லை. இந்த குழந்தை திவ்யா அரங்கேற்றம் முடிஞ்சுதா, இதோடு நம்ம வேலை முடிஞ்சது, அடுத்த மாணவிய போய் ஓடுதில்லை. அந்த குழந்தை அது தன்னுடைய குழந்தை, அதனுடைய எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை உண்டு. ஒரு ஆச்சாரியன் என்பவன் தனக்கு வருகின்ற மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும், விடாமுயற்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒழுக்கமில்லாத எந்த வித்தையும் உலகத்துக்கு தேவையில்லை என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். அவர் நான் அருகிலிருந்து பார்த்திருக்கிறேன். அந்த ஒவ்வொரு குழந்தைக்கு நடனம் சொல்லிக் கொடுக்கல பெற்றவங்களை மதிக்கணும், பெற்றவங்களுக்கு பணிச்சு நடக்கணும், ஒழுக்கத்தோட நடக்கணும், உண்மையோட நடக்கணும், பொய் சொல்லக்கூடாது தேவையில்லாம. ஆனா நம்ம வீட்டுல பொய் சொன்னாதான் போஜனமே கிடைக்குது. ஆனா மாணவர்களை மாணவர்களாக மதிக்காமல் தன்னுடைய குழந்தைகளாக மதிக்கின்ற ஒரே ஒரு குருநாதராக அவரை நான் பார்க்கிறேன். இங்க வந்ததுதான் தெரியுது. அதுக்கு அவங்களுடைய குருநாதர்களே பத்மினி அம்மாலாம் அப்படியே கண்ணீர் வடிச்சு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய பரம்பரை. இந்த என்னுடைய அன்பு நண்பர் ராகுலனுடைய துணைவியார் கனடாவில இருந்து இர்பின் காலேஜ் உலகம் பூரா கலை சேவை பண்ணக்கூடிய பத்மா அம்மா வந்திருக்காங்க. பத்மா அம்மா வேற கரெக்டா சொல்றேன்ல,
ஏன்னா நான் மாஸ்டர் ஃப்ரெண்டு, அதனால அடிக்கடி கன்ஃபார்ம் பத்மாவும் வந்திருக்காங்க. ஒரு பெரிய ஆச்சாரிய பரம்பரை. அந்த ஆச்சாரிய பரம்பரை நீங்க இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையிலேயே தமிழ் அப்பா அம்மாவை விட, என் தெய்வத்தை விட ஆச்சாரியனை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரே மொழி தமிழ் மொழிதான். அந்த மொழியிலே அந்த அற்புதமான தமிழன் கண்ட அந்த பரத கலையை உலகம் புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வந்தாலும் புனிதமான பண்பாடுகளை மதித்து போற்றுகிற இந்த மண்ணை வணங்குகிறேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், நானும் பிள்ளையார் மாதிரி இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியும் கணபதி தான் தொடங்குனாங்க. நான் பிருந்தாமாவை சொல்லாம விட்டேன். பிருந்தாமா பாடுறதை கேட்டா வாசம் இல்லாத மலருக்கு கூட வாசம் வந்துடும். ஏன்னா நேற்று வந்து அந்த பொண்ணு நம்மகிட்ட சண்டையை போட்டு ஒரு மணி நேரம் என்கிட்ட வாதம் பண்ணிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு அது சாப்பிட இடத்துல சாப்பிடாம நான் வேற இடத்துல போய் அருமையான இந்த இசை கலைஞர் அவர் இருக்கிற நார்வே அப்பா அவர் தம்பி எல்லாருமே இந்த இசைக்குள் நான் உண்மையிலே பெருமை சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றி அடையுதுன்னா அதுக்கு முழு காரணம் சொல்ல மாட்டேன், முதல் காரணம் எவ்வளவு இருந்தால் பாடுபட்டுட்டாங்க. இந்த ரிகர்சலையே ஒரு நாள் நடத்தி எவ்வளவுதான் பாடுபட்டுட்டாங்க. அவங்க ஒவ்வொரு வயசுல பெரியவன் தான் இருந்தாலும் அவர்களுடைய கலைக்காக அவர்கள் ஒவ்வொருவருடைய காலடியையும் தொட்டு வணங்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அருமையான இந்த தமிழ் இனம் இன்னும் 100 ஆண்டு காலம் இசையோடும் கலையோடும் செழித்து வளரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அருமையான கலைஞர்கள் அவர்கள் தூரத்திலே அதிக தூரம் கடந்து தள்ளி இருக்கலாம், பல்வேறு நாடுகளிலே இருக்கலாம். ஆனால் அவர்கள் உடலிலே ஓடுகிற ரத்தமும் என்னுடைய உடலிலே ஓடுகிற ரத்தமும் உங்களுடைய உடலிலே ஓடுகிற ரத்தமும் தமிழும் கலையும் தான், சைவமும் தமிழும் தான். அந்த தமிழ் தாயின் தொப்புள் கொடி உறவுகளாக இங்கே வந்து இந்த அருமையான குழந்தையை இன்னொரு தடவை எல்லாரும் கைதட்டுங்க. ஒருத்தர் கூட கைதட்டாம எல்லோருடைய கைகளும் கைதட்டுங்க. சில பேர் கையை எதுக்கு பயன்படுத்துவாங்க, சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சாப்பிடுறதுக்கு மட்டும்தான் கையினா ஆண்டவன் இது ஒண்ணு மட்டும் படைச்சா போதும்ல, இது தேவையில்லாம தொங்கிக்கிட்டு இருக்கு. என்ன நான் கேட்கறது கரெக்டா சிந்துஜன்? ஒரு கையை மட்டும்தானே ஆண்டவன் படைச்சிருக்கான். எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கு? இது ஒன்றுதான். சாப்பிடுவதற்கு மட்டும்தான் கைகள் என்று சொன்னால் கடவுள் ஒரு கையைத்தான் படைத்திருப்பார். ஆனால் நல்லவர்களை பாராட்டுவதற்காக 2 கரங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னொரு கரத்தையும் நினைவு கொண்டிருக்கிறார். உங்களுடைய கரவோட்டம் அந்த திவ்யா, அந்த குழந்தை திவ்யா என்றால் புனிதமானவள் என்ற அர்த்தம். அந்த புனிதமான குழந்தை பல ஆண்டுகள் கலைக்கும் தமிழுக்கும் சேவை செய்து வாழ வேண்டும் என்று உங்கள் சார்பாக நானும் வாழ்த்தி, இதுக்கு மேல பேசணும்னு ஆசை. ஆனா கால்வழி சேர் போட்டுவாங்க எல்லா இடத்துலையும். இப்ப டிகேல எல்லாம் பேச போறேன், அதனால சேர் போட்டுவாங்க. 1 மணி நேரம் பேசுவேன். சசிதேவி அம்மா தந்திரமா இவருக்கு சேர போட்டுறாதீங்க, போட்டா 1 மணி நேரத்துல அதனால அவர் நின்றுட்டே பேசினா கால்வழியாவது முடிச்சுடுவாரு. அவங்க ஒரு கருணையோட பண்ணியிருக்கிறாங்க. எல்லோருக்கும் நன்றி. இந்த மகிழ்ச்சி, இந்த வளர்ச்சி, இந்த இன்பம் உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்களுடைய உள்ளத்திலே எதிரொலிக்க வேண்டும். உங்களுடைய கோச்சுக்காதீங்க, நீங்க நல்ல பழிச்சும் தெரியுங்கிறதுக்காக சோப்பு சட்டோட பார்த்துட்டேன். எல்லோருக்கும் வேண்டிய உறவுகளுக்கு நன்றி சொல்லி Som det næste vil vi sige 1000 tak til... Tusind tak til